எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் தக்காளி தாங்க அறுவடை பண்ணி எடுக்க போகிறோம். என்னடா தக்காளின்னு சொல்லிட்டு இதை காட்டுறனேன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க சொடக்கு தக்காளி. இந்த தக்காளியை பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், கீழே லிங்க்கில் கொடுக்குறேங்க. இந்த தக்காளியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த பழைய வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு களை செடியாக தான் நம்ம மாடி தோட்டத்தில் வரும். அப்பப்போ வரும்போது இந்த தக்காளியை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த தக்காளியை பறித்து நான் சமையலுக்கு பயன்படுத்திப்பேங்க. இன்னங்க நிறைய பேர் இதை சொல்கிறாங்களே, கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்களா சமைப்பாங்களான்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இதை நான் சமைப்பேங்க. நான் செய்யக்கூடிய சமையலில் இந்த தக்காளியை நான் சேர்த்துப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி எனக்கு அறுவடைக்கு வந்திருக்கு. இந்த தக்காளியெல்லாம் பறித்து க்ளீன் பண்ணி நாளைக்கு செய்யக்கூடிய குழம்புல இதை நான் சேர்த்துக்க போகிறேங்க. கண்டிப்பாக அந்த குழம்பு ரெசிப்பியும் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த தக்காளியில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த தக்காளியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை பற்றி எல்லா விவரங்களையும் பழைய ஷார்ட்ஸில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.